கேமிங் நம்ம இன்னைக்கு என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைட் டவர் அப்படிங்கிற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரோப்ளாக்ஸில் வந்து புதுசாக வந்துருக்கா இல்லை பழசான்னு தெரியும் எனக்கு. ஓகே, நம்ம சேனலுக்கு வந்து புது கேம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். அதனால் வந்துட்டு இந்த கேம் வந்து எப்படி விளாட்றேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துல வந்து இப்படி நம்ம ஜம்ப் பண்ணாலோ இல்லாட்டி இப்படி சும்மா இந்த கேப்பில் வந்து நம்ம போனாலும் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பறக்க ஆரம்பிச்சிடுவோம். இதுதான் இந்த கேமுடைய எப்படி சொல்கிறது எக்ஸ்ப்ளனேஷன். இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி நம்ம வந்து டாப்புக்கு போனால் வந்து நம்ம வந்து வின்னர் ஆயிடுவோம். ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கலாம். இங்கே வந்து ஒயிட் கலர் லைன்ஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து எக்ஸ்பி வேறு குறையும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாடி இவனுங்க ஒருத்தனு திடீர்னு செல்ஃபை வச்சு நம்ம எடுத்து விட்டு எக்ஸ்பி வேறு குறைச்சி விட்டுறானுங்க. அப்படியே பொறுமையாக போயிட்டு பார்க்கலாம். ஓகே, ஐயே ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே. மறுபடியும் நம்மளை கீழே தான் தள்ளி விட்டுருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக நம்ம வந்து மேலே ஏறிடலாம். ஓகே, எனக்கு அமுத்திட்டேன். இது என்ன டெலிபோர்ட் ஆகணும். இது என்னன்னு தெரியல மக்களே. இது சைன்னு போயிட்டு நின்றுவோம். குதி அவ்வளோதான் மக்களே. இது வரைக்கும் வந்தாச்சு. அப்படியே மேலே ஏறி அப்படி ஜம்ப் பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜம்ப் பண்ணுற இடம் தான். இங்கேருந்து சைன்னு இந்த ஒயிட் கலர் லைன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிடுச்சு. அச்சோ, எக்ஸ்பி கிடையாது. எக்ஸ்பி ஆஹா, அப்படியே போய் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அடக்க போயிடுச்சு. எப்படினாலும் நம்மளை இடிக்க மக்களே. ஓகே, பொறுமையாக அப்படி ஜம்ப் பண்ணி இங்கேருந்து அப்படி அங்கே போயிடலாம். அப்படியே பொறுமையாக இங்கேருந்து ஏறி கீழே விழுந்துடாமல் போகணும். இந்த இடம் தான் மக்களுக்கு கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா. இந்த இடம் ஒரு டேஞ்சரான ஏரியாவில் வந்து ஒரு இடம் வந்து இந்த இடம் தான். டேஞ்சரஸ் ஏரியாவில் வந்து இந்த இடம். ஓகே, ஜம்ப் பண்ணுறது ஆனால் அது எல்லா நேரமும் ஜம்ப் பண்ணுறது வரை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நேரம் செவுத்துல வேற இடிக்கக்கூடாது. போச்சு பாருங்க மக்களே, ஒரே செகண்ட்ல ஃபுல்லாக ஆயிருக்காது. அதுக்குள்ளே நம்ம எப்படி குறைஞ்சி போச்சுன்னு இப்போதான் மெல்ல கூடிட்டு இருக்கு. நல்ல வேலை எக்ஸ்பி குறைஞ்சி அப்படி இங்கனுக்குள்ள ஒரு ஜம்ப். எக்ஸ்பி போச்சு, ஒரேடியாக போச்சு. இப்போ பொறுமையாக நம்ம இங்கேருந்து குதிச்சாங்கன்னா வேறு வர இல்லை. எக்ஸ்பி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கம்ப்ளீட்டாக இருக்கணும். குறைஞ்சே போச்சு. இங்கேருந்து நாளை குதிச்சாகணும் போல இருக்கு. பொறுமையாக குதிச்சாச்சு. தப்பிக்க போகிறோம். இது ஒன்று பொறுமையாக அதிகமாக இருக்கு. அது வேற பயம்.
போயிடலாம். அம்மா முடிஞ்சிருக்கும் அந்த ஞாபகம் வருது. எனக்கு வந்து பிடிக்கல மக்களே. ஏன்னா வந்துட்டு எப்படியோ தப்பிச்சிட்ட மக்கள். இந்த இடத்துக்காவது வந்து நின்றுட்டோமே. சரி வேண்டிதான் கிளைடிங் இருந்து இந்த சைக்கிள் இருந்து இடத்துக்கு வேறு நம்ம இந்த மாதிரி இருக்கு மக்களே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தூரம் கீழே வந்துட்டோம். சரி எல்லாம் இவங்க ஆனால் பாவிலா டே 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 ப்ளீஸ் விட்டுருங்கடா விட்டு நம்மளை ரொம்ப சோதிக்கிறாங்க மக்களே. சரி விடுங்க. இந்த கேம் வந்து ஏற்கனவே கொஞ்ச நேரமாக நான் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான் போடணும் அப்படின்னு ஒரு நினைத்தேன். நானே வந்து ஓரளவுக்கு டாப்புக்கு போயிடலாம்னு நினச்சேன். பட் அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை போல இருக்குது. சரி அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த கேமுடைய பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கேம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பட் வந்து குதிக்கும்போது இந்த மாதிரி அப்டக்கிள்ஸை தாண்டும் போது வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்லைடாகி இருந்து நம்ம கீழே விட வேண்டிய வாய்ப்பு இருக்குது நிறையவே. அதுவும் இது வந்து ஸ்லோப், அதாவது இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாவது நம்ம கீழே விழுற வரைக்கும் விளாண்டு பார்ப்போம். ஐய உடனே கீழே விழ வச்சுட்டாங்க. சரி ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வீடியோஸ் எல்லாமே இப்போது அப்லோட் பண்ணோன்னே நீங்கள் வந்து டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே மக்களே. சரி ஓகே அடுத்த வாரம் பார்க்கலாம். வீடியோ போடுறது வந்து சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. எப்பயாச்சும் தான் வீடியோ போட முடியும். ஆனால் வந்துட்டு அடுத்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல. நெக்ஸ்ட் வீக் வந்தாலும் ஒரு வீக்குக்கு அடுத்த வீக் வந்து எக்ஸாம் வீடியோ வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் 1 வீக் தான் இருக்குது. இந்த வீக் போய் அடுத்த வீக் வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. நமக்கு வந்து 16th அன்னைக்கு வந்து எக்ஸாம் வந்து முடிஞ்சிடும். இன்னும் நமக்கு வந்து எவ்வளோ இன்றைக்கி வந்து டேட் பார்த்திங்க அப்படின்னா 7 ஆகுது. இன்னும் 8 ஒரு எக்ஸாமு, 9 ஒரு எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து எக்ஸாம் கிடையாது. அதுக்கடுத்த வாரம் வந்து ஒரு எக்ஸாம், 2 எக்ஸாம் இருக்குது மக்களே. அதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது முடிஞ்சு போயிடும். அதுக்கு அப்படி கண்டாவே சொல்லிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் பேச தெரியாமல் ஒழுங்காக பேச தெரியாமல் பேசிக்கிறேன். ஓகே அதுக்கப்புறமா வந்துட்டு வீடியோ வந்து எப்பவும் போல் வரும் மக்களே. அப்போயும் வந்துட்டு 1 வீக் விட்டு 1 வீக் போடுற மாதிரி இருந்தாலுமே வந்து நான் போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் அப்டேட்டும் வந்து கொடுக்குறேன். போஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து நான் வீடியோ இந்த வாரம் போடுறேன்னா போடலையான்னு கூட நீங்கள் பார்க்க முடியும். ஓகே மக்களே. இப்போ வந்து எப்படியோ பேசிகிட்டே இருந்த கேப்பில் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இப்போ வீடியோ முடிச்சிடலாம். ஓகே.